எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. விஜய் கூட்டத்தில் இப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்றது தான். விஜய் இருக்கிறாரு, ஆட்கள் இருக்காங்க, அந்த ஹால் நிறைஞ்சிருக்கு. ஆனால் அங்கே ஒருத்தர் கழுத்தில் கூட கட்சி துண்டை காணும், ஒருத்தர் வாயிலே விசிலையும் காணும். ஆனால் விஜய் இருக்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த ஒய்எஸ்ஆர் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டு கல்யாணம் நடந்தது இல்லையா, அது ஒரு விஜய். ஆனால் நம்ம விஜய் அப்படி இல்லைங்க. நம்ம விஜய் பிளாஸ்ட் பண்ணுவார், வைப் பண்ணுவார். நம்மளும் சேர்ந்து விஜய்க்காக எதை வேணாலும் நம்ம செய்வோம், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் நம்ம போவோம். நீ வந்து கிரீஸை தடவி வைக்கிறியா, வள்ளிக்கு விழுந்தால் முண்டி அடித்து ஏறி மேலே போய் ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு பார்ப்போம். உசுறு பணையம் வச்சு கூட மேலே போய் க்ளோஸாக போய் நின்று அவரை பார்த்துடணும் அப்படின்றதுக்காக நம்ம எதை வேணாலும் செய்வோம். அவரும் நமக்கு ஏற்றது மாதிரி லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு கொஞ்சம் விளையாட்டு காட்டுவார், ஜாலி. அவரும் நம்ம கூட சேர்ந்து நமக்கு ஜாலி பண்ணுவார். சில சமயம் டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார். இது நம்ம விஜய். அது அந்த விஜய். அந்த விஜய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒய்எஸ்ஆர் வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டார் பாருங்க, அந்த விஜய். அங்கே இருக்கிறவங்கள எவ்வளவு டெக்கரம், ரம்யமான ஒரு சூழ்நிலை, அவ்வளவு ஒழுங்கு, அவ்வளவு அமைதி, அப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய ஒரு விஜய். அவருமே எவ்வளவு டிக்னிஃபைடாக அப்படி கௌரவமாக கண்ணியமாக நடந்துக்கிறார் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு நம்ம நினச்சா போக முடியாதுங்க. உதாரணமாக நம்ம கரூர் எடுத்துக்கலாம். கரூரில் கூடியிருந்த அந்த மக்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 90-95% பேர் இந்த தலைமுறை, இந்த அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட அந்த ஹோட்டலுக்கு போக முடியாது. அடுத்த தலைமுறையும் கூட போக முடியுமா அப்படின்னா அது நிச்சயமாக சொல்ல முடியாது. அது அந்த விஜய். நம்முடைய விஜய் நம்ம திரையில் பார்த்து, கனவுல பார்த்து மயங்கி இருக்கக்கூடிய ஒரு விஜய். இப்படி விஜய் 2 முகங்களை கொண்டவராக, 2 பக்கங்களை கொண்டவராக இருக்கிறாரு. அந்த விஜய் ஸ்டார் விஜய், ஸ்டார் ஹோட்டல் விஜய். நம்ம விஜய் கனவு விஜய், திரைக்கனவு விஜய்.